பாஜக 2021 தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது, இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்க கூட்டணி 18.5% வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே 89ல புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல. 89ல 2 வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக இருந்ததாக கலைக்கப்பட்டது. பிறகு 91ல அம்மாவுடைய ஆட்சி, திருப்பி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் 5 வருடம் இருந்தாங்க. 2001க்கு அப்புறம் 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல. ஸ்டாலின் அவர்களும் 10 வருடம் போராடி பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரான பொய் பிரச்சாரத்துக்கு தான் 19 தேர்தல், 21 தேர்தல், 24 ஜெயிச்சிருக்காரு. மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள், சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள். இன்றைக்கு உறுதியாக பார்க்கிற தேர்தலில் 26 தேர்தல் திமுக படு தோல்வி அடையும். என்னதான் பணபலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவங்க மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக. அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமெண்ட் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாதுன்னு சொல்றதுன்னா பயத்தினுடைய வெளிப்பாடு. இல்ல நான் பர்மிஷன் கேட்கல. ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திரும்பினா 4-5 மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது. அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அமைதியா இருந்தேன். நான் அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள், என் கூட 17ல இருந்து பயணிக்கிற நிர்வாகிகள். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயே டேட்டு கொடுத்தேன். முக்கியமான 2 நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு, நான் போய் திருமணத்துல கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியா இருப்பேன். அதே போல சசிகலா மேடத்தினுடைய அரசியல் பிரசரம் மறைந்துகிட்டு அவருக்கு அரசியல் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த அரசியலை நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா சார்? நண்பர் ஓபிஎஸ் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்க டவுட்டுக்கெல்லாம் அவர் விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம்? அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் இல்ல. அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் 15 நான் கூட அன்னைக்கு காஞ்சிகிராம் பண்ண போயிருந்தேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாருன்னு கன்ஃபார்ம் ஆனது. நான் அப்பொழுது மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை என்ன பிரதர் சரி ஹோம் மினிஸ்டர் வராங்களே, நாங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா? ஏன்னா இதெல்லாம் உங்க ஹெல்த் முக்கியம், இதுவரை அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கங்க, எது இருந்தா நான் போன் போட்டு தரேன் சொன்னார். அதனால அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான். அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலாம் இருந்திருக்கலாம். பட் யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படலை. அந்த இதுல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்தார். இப்ப நாளைக்கு வர்றாங்க, நாளைக்கு அவங்க பாக்கணும்னா எங்களுக்கு நிச்சயம் இது வரைக்கும் அழைப்பு வந்திருக்கோம். இன்னொன்னு நான் ஏன் பாக்கணும்னு கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள், அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுதான் நான் அமைதியா இருக்கேன். அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்துல இருந்து தானே இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க நீதிமன்றத்துல தானே பன்னீர்செல்வம் தேர்தல் அடிக்கிறாரு. அவரு கூட 5 எம்எல்ஏக்கள் அவங்க போராட்ட மீட்பு குழுவா அவங்க செயல்படுறாங்க. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. பட் தேர்தல் நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம் உறுதியாக கிடைக்கும். முடிவு அதிமுக எடப்பாடி தலைமையில இதே மாற்றம் இல்லை, எல்லாருமே பின்னடைவு எல்லாரும் பின்னடைவு. நீங்க கேள்வி கேட்கறது உங்க ஆசையை வெளிப்படுத்தலாம். எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல்ல எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது. இன்றைக்கு அதிமுகங்கிற அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால்தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்தது. 21 நான் அதை சொல்லியிருக்கேன். இப்பயும் அதான் சொல்லிட்டு வரேன். அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம், அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர நினைக்கிறாங்க, எங்க கூட்டணிக்கு வருவதுதான் குறையாக இருக்கும்.
ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே சார் திமுக கூட்டணி இப்போ வரையும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. யாரும் இல்ல, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே கூட்டணி இருக்கு. பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்தள்ளுறப்ப ஆர்கேடர்ல என்ன நினைச்சு அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 14, 19 அந்த கூட்டணி 14 தானே இருந்தாங்க, 16 அவங்க தானே இருந்தாங்க. பட் 26 தேர்தல்ல அவங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது. அதனால உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எது கேட்குறீங்க? வந்து திமுக கூட்டணி பல வாய்ந்த கூட்டணியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இப்போ இந்த பாஜக கூட்டணிங்கிறது தேமுதிக தெரியல, பாமக ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அதனால ஏதோ சிக்கல்கள் இல்ல இல்ல இல்ல, எங்க கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும், இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும். திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை. அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போகுது.